ஸோ இன்றைக்கி லவர்ஸ் டே. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா லவர்ஸ் டேக்கு முன்னாடியே சும்மா மீம்ஸில் போட்டு வீடியோங்களை திருக்கி விட்டாங்க. ஒவ்வொரு வீடியோவும் சும்மா வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு நினச்சி சிரிக்கலாம் அப்படி இருக்கும். ஆனால் எப்போ இப்படிலாம் யோசிச்சிருங்க, அதுதாங்க மீம்ஸு. இந்த சிங்கிளாக இருக்கிறாங்க பற்றிலாம் அவங்களையும், இந்த லவர்ஸ் ஆகிறாங்க பற்றியா அவங்களையும் சும்மா வீடியோவில் வச்சு செஞ்சுட்டாங்க. இதில் நம்ம தளபதி கூட விட்டு வைக்கல, அவரையும் வச்சு செஞ்சுட்டாங்க. இது பத்தாதுன்னு திருமாவளவன் நடா பாவம் பண்ணார், அவரையும் விட்டு வைக்கல. நீங்கள் முதல்ல நம்ம தளபதி கிட்டேருந்து ஆரம்பிச்சிடும். அவர் தான் ராசியானவர். தலைவா, நீ தண்ணிக்காக போடுறதுலாம் போதும், நீ ஒரு பொண்ணுக்காக போராடு. லவர்ஸ் டே வந்துச்சு, நீ வேறு சிங்கிளாக இருக்கிற, மூஞ்சி சோகமாக வச்சுன்னு டைலாக் மாற்றி பேசு. 1 hour later 2K கிட்ஸ் லவ் பண்ணவே வேணாம் நாங்க சொல்ல வரல. ஒரு ஆளுக்கு 5 கேர்ள் ஃப்ரெண்ட் வேணாம். பாய் பஸ்டி கேர்ள் பஸ்டி எந்த ஒரு டிக்டாக் இன்ஸ்டா எந்த ஒரு ஆப் வேணாம். இந்தியால ஸ்டாமினா குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5000 90s கிட்ஸ் அழிஞ்சு போறாங்க. ஒரு நாளைக்கு தலைவன் சோகமாக பேசுனதில் ஒரு பொண்ணு கரெக்ட் ஆயிடுச்சு. இனி ஜாலியாக பஸ்ஸில் பேசிகிட்டே போவார். எங்கே போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே போகணும்னு தோணுது. டிக்கெட் கிடைக்குமா? வண்டி மாதிரி ஏறிக்கிட்டு என்ன கலவரம். லவர்ஸ் டே அன்னைக்கு நம்ம சின்ராஸை கையிலே பிடிக்கும்போது ஃப்ரெண்டோட பைக்கை திருடிக்கிட்டு அவன் ஆளை கூப்பிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தப்பல திடீர்னு பார்த்தா அவன் எக்ஸில் அவர் வந்துட்டான். சாம்பார் ஆப் எனக்கு. இது பத்தாதுன்னு வீட்டில் உட்காந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒரே சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு இருப்பானுங்க. கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்றா குடிப்பானுங்க, சாக்லேட் ஒன்றா சாப்பிடுவானுங்க. இதெல்லாம் சிங்கிள்ஸை பார்த்தோன்னா அவனோட நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு பையனுக்கு கிடைச்சா இந்தமாரி ஒரு பொண்ணு கிடைக்கணும். அந்த பையனுக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணு பற்றின அவனை ஏற்றுக்குச்சு. அப்படி அந்த பையனுக்கு என்ன குறையா இருக்கும்? என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். சரி, ஏதோ ஒன்று டர்புரம் விட்டுன்னு போங்க. ஆனால் இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி பண்ணிச்சுன்னா இந்த சிங்கிள் பார்த்தோன்னா கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருக்கும். எப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி பைபிள் பைக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாப்புல. என்ஜாய் பண்ணுறா. லெஃப்ட்ல ஒடிச்சுக்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா போ, பின்னாடி சாஞ்சுக்க. நீ கத்துக்கிட்ட இதாங்க என் நிலமை. நானும் அவனை மாரி ஒரு பொண்ணு உட்கார வச்சு பைக்கில் கூட்டு போகலான்னு நினச்சேன், முடியல. டேய், நான் சரியா உட்காரல. டேய், அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆனால் இந்த வீடியோவை திரும்பலாம் பார்த்தேன்னு வச்சுங்க, ஆனால் பாருங்களா என்னடா பண்ணி வச்சுருங்க. நான் அந்த பொண்ணு நல்லா பேசுதுன்னு அதை பார்த்து கவனிச்சிட்டு இருந்தேன். இது இப்படியெல்லாம் சாங்கை போட்டு இப்படி பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு வேற மாதிரி தாங்க தோணுது. அந்த பொண்ணையே உத்து பார்க்குறாரு. ஒருவேளை அந்த பொண்ணை சைட் அடிக்கிறாரோ? பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாமல். என்ன குறுகுறுன்னு பாக்குற? நைஸ் கேர்ள். தம்பிக்கு லவ் செட் ஆயிடுச்சு. ஆனாலும் ஜாலியாக அவங்க ஆளோட பேசிக்கிறாரு. ஆனால் பின்னாடி அவங்க அம்மாங்கிறத மறந்துட்டாரு. காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில் அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. தம்பிக்கு லவ் செட் ஆயிடுச்சு. ஆனாலும் ஜாலியாக அவங்க ஆளோட பேசிக்கிறாரு. ஆனால் பின்னாடி அவங்க அம்மாங்கிறத மறந்துட்டாரு. காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில் அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. இந்த வீடியோ பார்க்கும்போது கல்யாணம் பண்ணுற ஆசையே போயிடும் போல. பைக்கில் எங்கேயாச்சும் நிம்மதியாக போகிறாளவ. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? ஆனால் இது சரியான எடிட்டிங்க, சரியான மீம்ஸ் வேறு. சொல்லுவதில் உண்மையில் இருக்கிறவங்க கமிட்டெல்லாம் இந்த பக்கம், சிங்கர்லாம் இந்த பக்கம். பார்க்கும்போது செம்மையாக இதில் வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷ். எனக்கு வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா சாமி
வா நம்ம செத்து போலாமா? ஏய் கூட்டு போங்கடா. தெரியும்ல எவ்வளவோ பண்ணிட்டேன் உனக்காக, தெரியும்ல, வா செத்து போலாமா? இங்கே பாருங்க, நம்ம ஆனந்தராஜ் காரி துப்புறாரு. விக்ரம் பார்த்தீங்கன்னா ஏங்க ஏமலம் துப்புறீங்க அப்படின்றாங்க. கீழே பாருங்க அப்படியே நண்பனின் 6வது காதல் தோல்வி. 6 முறை நீ காதல் தோல்வி அடைஞ்சா துப்ப தானே செய்வாங்க. ஏங்க ஏன் மூஞ்சில காரி துப்புறீங்க? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. காதலில் தோத்த ஒரு பையனுக்கு கடைசியில் என்ன நடக்குன்னு நம்ம நல்லாவே தெரியும். இதே ஒரு பொண்ணோ பையனோ காதலில் ஜெயிச்சிட்டானா அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? அவன் கூட போய்கிறேன். ஏய், இந்த ஊர் பக்கம் வந்தீங்க 2 பேரும் பொலி 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 தான். என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இந்த வீடியோ நல்லா பாருங்களேன். நம்ம சூர்யாவும் சிம்ரனும் எப்படி கதறான்னு. தன்னுடைய பையன் ஊருக்கு போகிறான், அவனுக்கு பஸ் இருக்கா இல்லை பஸ்ஸில் சீட் இருக்கான்னு சொல்லிட்டு கதறாங்க. அப்படி யாருங்க இவன் பையன்? ஓ இவரா? இவர் சீட்லலாம் உட்கார மாட்டார், ஒன்லி ஃபுட்பால் மட்டும்தான். ஏன் நான் ஃபுட்பால் அடிக்கிறீங்க? உங்கள் அம்மா அப்பா கதறாங்கண்ணே. ஆமாம், எது நான் ரொம்ப நேரமாக ஃபுட்பாலே அடிச்சுன்னு வந்துங்கிற? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க.